நீங்க இப்போ ஆபீஸ் போயிட்டு இருக்கலாம், இல்லனா ஒரு காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம் உங்களோட கற்பனை அப்படியே 1900களின் தொடக்கத்துக்கு கொண்டு போங்க. வாவ்! 19ஆம் நூற்றாண்டுக்கு போறோமா? ஓகே, சொல்லுங்க. ஆமா. வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான, அதே சமயம் நம்மள ரொம்பவே குழப்பத்துல ஆழ்த்துற ஒரு முரண்பாடோட தான் இன்னைக்கு நாம தொடங்க போறோம். அதாவது சாமுவல் பியர்பாயிண்ட் லாங்லி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஓ, அந்த விமானம் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாரே அவரா? எக்ஸாக்ட்லி. மனித குலத்தோட முதல் பறக்கும் இயந்திரத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது தான் அவரோட லட்சியம். அதுக்காக அமெரிக்க அரசாங்கம் அவருக்கு அப்பவே $50,000 நிதியுதவி கொடுத்துச்சு. அப்போ இருந்த காலகட்டத்துக்கு $50,000 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகை, உங்களுக்கு தெரியும்ல? கண்டிப்பா. அது மட்டும் அல்லாம அவர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல வேலை பார்த்தவர். அப்போ இருந்த மிகச்சிறந்த அறிஞர்கள் எல்லாரும் அவர் டீம்ல இருந்தாங்க. நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை அவரை ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணுச்சு. அதாவது பாத்தீங்கன்னா, வெற்றி அடைவதற்கான பணம், அறிவு, செல்வாக்கு அப்படின்னு எல்லாமே அவரிடம் கொட்டி கிடந்துச்சு. ஆமா. ஆனா என்ன ஒரு சோகம்னா, அவராலும் சரி, அவருடைய அந்த பிரம்மாண்டமான டீமாலும் சரி, முதல் விமானத்தை கண்டுபிடிக்கவே முடியல. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுல ரொம்ப ஆச்சரியமான மறுபக்கம் ஒண்ணு இருக்கு. இவர்கிட்ட இருந்து கொஞ்சம் மைல்கள் தள்ளி ஓஹியோ மாகாணத்துல ஒரு சின்ன ஊர்ல ஒரு சாதாரண சைக்கிள் கடை வச்சிருந்த 2 சகோதரர்கள் இதே முயற்சியில ஈடுபட்டிருந்தாங்க. ரைட் பிரதர்ஸ் அதானே? கரெக்ட். வில்பர் மற்றும் ஆர்வில் ரைட். அவங்களுக்கு எந்த அரசாங்க நிதியுதவியும் கிடையாது, பெரிய அரசியல் தொடர்புகளும் கிடையாது. எந்த நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையும் அவங்கள திரும்பி பார்க்கவே இல்ல. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். அது மட்டும் இல்ல, அந்த டீம்ல இருந்த யாருமே, ரைட் சகோதரர்கள் உட்பட, ஒரு காலேஜ் படிப்பை கூட முடிக்கல. ஆனா டிசம்பர் 17, 1903ல உலக வரலாற்றுல முதன்முறையா மனிதன் வானத்துல பறந்தான். வாவ்! எல்லா வசதிகளும் இருந்த லாங்லியால முடியாத ஒண்ண, எந்த வசதியுமே இல்லாத ரைட் சகோதரர்கள் எப்படி சாதிச்சாங்க? இது ரொம்பவே சிந்திக்க வைக்குது. இந்த கேள்விதான் பல வருஷங்களா தொழில் முனைவோர்களையும் சரி, வரலாற்று ஆய்வாளர்களையும் சரி ரொம்பவே யோசிக்க வச்சிருக்கு. இதுக்கு என்ன விடைனா, லாங்லி பணத்துக்காகவும் புகழுக்காகவும் அந்த வேலையை செய்தார். ஆனா ரைட் சகோதரர்கள் தங்களோட ஆழமான நோக்கத்தால் உந்தப்பட்டாங்க. அதாவது அவங்களோட தேடல் வேற மாதிரி இருந்துச்சு. ஆமா. இன்னைக்கு நம்ம டீப் டைவ் பண்ண போற புத்தகத்தோட மையக்கருத்தே இதுதான். சைமன் சினெக் எழுதிய ஸ்டார்ட் வித் வை அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த புத்தகத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். ஓ, அருமையான புத்தகம் இது. இது ஏதோ மேலோட்டமான தத்துவங்களை சொல்ற புத்தகம் கிடையாது இல்லையா? கண்டிப்பா கிடையாது. ஒரு ஸ்டார்ட் அப் நடத்துறவரா இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஊழியரா இருந்தாலும் சரி, தங்களோட வாழ்க்கையில உச்சத்தை அடைய தேவையான ஆழமான உளவியல் ரகசியங்களை உடைக்கிற ஒரு சூப்பரான வழிகாட்டி இது. உண்மைதான். இந்த புத்தகத்தோட அடிப்படையே கோல்டன் சர்க்கிள், அதாவது தங்க வளையம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு தான். கோல்டன் சர்க்கிள், அத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களே. கண்டிப்பா. ஏன், அதாவது வை அப்படிங்கிற ஒற்றை கேள்வி எப்படி ஆப்பிள் மாதிரி பெரிய உலகளாவிய நிறுவனங்களை இயக்குது அப்படின்னு புரிஞ்சிக்க இந்த கோட்பாடு ரொம்ப அவசியம். இதுல 3 வட்டங்கள் இருக்கும். ஓகே, 3 வட்டங்கள். ஆமா. முதலாவது வெளிவட்டம். அது வாட், அதாவது நாம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது. 2வது நடுத்தர வட்டம். அது ஹவ், நாம அதை எப்படி செய்யறோம் அப்படிங்கிறது. அப்ப மைய வட்டம்? அதுதான் ரொம்ப முக்கியமானது. மைய வட்டம் வை, அதாவது நாம ஒரு விஷயத்தை ஏன் செய்யறோம் அப்படிங்கிற நோக்கம். அதாவது உலகத்துல இருக்கிற எல்லா நிறுவனங்களுக்கும் தாங்க என்ன செய்யறோம், அதான் வாட் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இல்லையா? கரெக்ட். ஒரு சிலருக்கு அதை எப்படி மத்தவங்களை விட சிறப்பா செய்யறோம், அதாவது ஹவ் அப்படிங்கிறது தெரியும். ஆனா மிகச்சிலருக்கு மட்டுமே தாங்கள் செய்யற வேலையை ஏன் செய்யறோம் அப்படிங்கிற வை தெளிவா தெரியும். ஒரு நிமிஷம், இங்க ஏன் அப்படின்னு சொல்லும்போது லாபம் சம்பாதிக்கிறது அப்படிங்கறத நம்ம ஒரு காரணமா எடுத்துக்க முடியாதுல்ல? ஏன்னா லாபம் அப்படிங்கிறது ஒரு ரிசல்ட். எக்ஸாக்ட்லி. லாபம் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு விளைவுதான், அது நோக்கம் கிடையாது. உங்களோட அடிப்படை நோக்கம் என்ன? உங்க நிறுவனம் எதுக்காக இந்த உலகத்துல இருக்கு? தினமும் காலையில நாம ஏன் பெட்ல இருந்து எந்திரிக்கிறோம் அப்படிங்கிறது தான் வை. ஆமா. பெரும்பாலான நிறுவனங்கள் வெளியிலிருந்து உள்ள சிந்திக்கிறாங்க. அதாவது வாட்ல இருந்து வையை நோக்கி வராங்க. ஆனா உலகத்தை மாற்ற சிறந்த தலைவர்கள் எப்பவுமே மையத்திலிருந்து, அதாவது தங்களோட வையிலிருந்து தான் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது சும்மா ஒரு டேட்டிங் போற மாதிரி இருக்கு. டேட்டிங்கா? அது எப்படி, கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது ஒருத்தர் நம்மள டேட்டிங் கூடு போறாருன்னு வைங்க. அங்க போய் அவர் தங்கிட்ட எவ்ளோ பணம் இருக்கு, என்ன மாடல் கார் வச்சிருக்கார், எந்த பெரிய கம்பெனில வேலை பாக்குறார் அப்படின்னு தன்னோட வாட் விஷயங்களே லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? கண்டிப்பா போர் அடிச்சிடும். அவர் மேல எந்த ஈர்ப்பும் வராது. ஆமா. ஆனா அதே நபர் உலகத்தை அவர் எப்படி பாக்குறார், அவரோட கொள்கைகள் என்ன, அதாவது அவரோட வை என்ன அப்படின்னு பேசும்போது அங்க ஒரு ஆழமான கனெக்ஷன், ஒரு காதல் உருவாகுது. அப்படிதானே? வா, ரொம்ப ரொம்ப அருமையான ஒப்புமை இது. இந்த டேட்டிங் உதாரணம் சும்மா கிடையாது. இது மனித மூளையோட பயாலஜியோட நேரடியா சம்பந்தப்பட்டது. மூளையோட சம்பந்தப்பட்டதா? எப்படி?
நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மூளையை மேலிருந்து கீழா வெட்டி பார்த்தா இந்த கோல்டன் சர்க்கிளோட 3 வட்டங்களும் நம்ம மூளையோட அமைப்புக்கு சரியா பொருந்தும். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, நம்ம மூளையோட வெளிப்புற பகுதியான நியோகார்டெக்ஸ் அப்படிங்கிறது தான் தர்க்க ரீதியான சிந்தனை, பகுப்பாய்வு, அப்புறம் நம்ம மொழித்திறனை கட்டுப்படுத்துது. இதுதான் வாட் பகுதியோட தொடர்புடையது. அப்போ நம்ம ஒரு விஷயத்த லாஜிக்கலா புரிஞ்சுக்கிறதும் பேசுறதும் மூளையோட இந்த பகுதியில தான் நடக்குது. அப்போ முடிவுகள் எங்கிருந்து வருது? அதுதான் நடுத்தர மூளை பகுதியான லிம்பிக் மூளை. இந்த பகுதி தான் கோல்டன் சர்க்கிளோட ஹவ் மற்றும் ஒய்யோட தொடர்புடையது. ஓ, அப்போ ஃபீலிங்ஸ் எல்லாமே அங்கதான் இருக்கா? கண்டிப்பா. விசுவாசம், நம்பிக்கை, மனித உணர்வுகள், அப்புறம் ரொம்ப முக்கியமா நம்மளோட முடிவெடுக்கும் திறன், இது எல்லாமே இந்த லிம்பிக் மூளையில தான் நடக்குது. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, என்னது? இந்த லிம்பிக் மூளைக்கு மொழி கிடையாது, அதுக்கு வார்த்தைகள் தெரியாது. ஒரு நிமிஷம், மொழி கிடையாதா? அப்போ நம்ம சில முடிவுகளை எடுக்கும்போது என் உள்ளுணர்வு சொல்லுது, அதாவது கட் ஃபீலிங் சொல்லுது அப்படின்னு சொல்லுவோமே. ஆமா, அதுதான். அது லிம்பிக் மூளை எடுக்கிற முடிவு. ஆனா அதுக்கு வார்த்தைகள் இல்லாததால நாம அப்படி சொல்றோமா? எக்ஸாக்ட்லி. நீங்க கரெக்டா புடிச்சிட்டீங்க. ஒருத்தரை நாம ஏன் காதலிக்கிறோன்றோ, இல்ல ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் மேல ஏன் இவ்ளோ லாயல்ட்டி வச்சிருக்கோன்றோ, நம்மால சரியான வார்த்தைகள்ல விளக்க முடியாததுக்கு காரணம் அதுதான். வாவ், திஸ் இஸ் மைண்ட் ப்ளோயிங். ஏன்னா அந்த முடிவு எடுத்த மூளைப்பகுதிக்கு பேசுற திறன் இல்ல. அதனால நம்ம நியோ கார்டெக்ஸ் ஏதோ ஒரு லாஜிக்கான காரணத்தை தேடி கண்டுபிடிச்சு சொல்ல முயற்சி பண்ணும். ஓஹோ, இப்ப புரியுது. ஒரு நிறுவனம் எங்க கேமரா குவாலிட்டி அதிகம், 10% டிஸ்கவுண்ட் தரோம் அப்படின்னு லாஜிக்கா பேசும்போது அது நம்ம மூளையோட வெளிப்பகுதிய, அதாவது வாட்டை மட்டுமே போய் சேருது இல்லையா? ஆமா, அது வெறும் தகவல் தான், அது முடிவுகளை உருவாக்குறது இல்ல. ஆனா ஆப்பிள் மாதிரி ஒரு நிறுவனம் நாங்க உலகத்தை வித்தியாசமா பாக்குறோம் அப்படின்னு தங்களோட வை பத்தி பேசும்போது அது நேரடியா நம்ம முடிவெடுக்கும் லிம்பிக் மூளைய தாக்குது. கரெக்ட். அதனாலதான் ஆப்பிள் பொருட்களை வாங்க மக்கள் நடுராத்திரியில கூட வரிசையில நிக்கிறாங்க. இது ரொம்பவே உண்மையான விஷயம். இதுதான் வாடிக்கையாளர்களை கையாளுவதற்கும், அதாவது மேனிபுலேஷன் பண்றதுக்கும், அவங்களை இன்ஸ்பயர் பண்றதுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். அதாவது வியாபாரத்துல மக்களை செயல்பட வைக்க 2 வழிகள் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, ஒன்னு கேரட் மற்றும் குச்சி முறை, அதாவது சலுகைகள், டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கறது, இல்லனா பயமுறுத்துறது. இன்னொரு வழி உங்களோட ஆழமான நோக்கத்தால அவங்கள ஊக்கப்படுத்துறது. இப்போ இத கொஞ்சம் பிராக்டிக்கலா பாப்போம். இப்ப நான் ஒரு ஸ்டார்ட் அப் நடத்துறேன்னு வச்சுக்கோங்க. அமேசான் மாதிரி பெரிய கம்பெனிகளே டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் கஸ்டமர்ஸை இழுக்கறாங்க. ஆமா, நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. இன்றைய போட்டி நிறைந்த உலகத்துல கஸ்டமர்ஸ்க்கு சலுகைகள் தர்றதும் விலையை குறைக்கிறதும் தானே ரொம்ப ஈஸியான வேகமான வழி. இது ஒருவித கையாளுதல் தான். அப்படின்னாலும் இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். டிஸ்கவுண்ட்ஸ் கண்டிப்பா வேலை செய்யும், விற்பனை உடனே அதிகரிக்கும். ஆனா நீங்க இந்த கையாளுதல் மூலமா ஒரு பரிவர்த்தனையை மட்டுமே உருவாக்க முடியும். அதாவது ஜஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன். ஆனா வாடிக்கையாளர்களின் விசுவாசத்தை கட்டியெழுத்த முடியாது. விசுவாசம்னா லாயல்டி சொல்றீங்களா? லாயல்டி அப்படிங்கிறது என்ன? ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வாங்குற பொருளை விட சிறந்த விலை குறைவான பொருள் வேற எங்கேயாவது கிடைச்சாலும் அதை வேண்டான்னு சொல்லிட்டு உங்ககிட்டயே வர்றதுதான் உண்மையான விசுவாசம். ஓ, கரெக்டான பாயிண்ட். விலை குறைவுக்காக நம்ம கிட்ட வர்ற கஸ்டமர் நாளைக்கு வேற ஒருத்தன் இன்னும் விலை குறைவா கொடுத்தா கண்டிப்பா அங்க போயிடுவான். எக்ஸாக்ட்லி. ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் மத்த கம்ப்யூட்டர்ஸை விட விலை அதிகம் தான். ஆனாலும் மக்கள் அதை வாங்குறதுக்கு காரணம் என்னன்னா, கஸ்டமர்ஸ் பொருளை வாங்குறது இல்ல, உங்களோட நோக்கத்தை, அதாவது வைய வாங்குறாங்க. இந்த வேறுபாடு சமூக இயக்கங்களுக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். புத்தகத்துல மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் பத்தி ஒரு சூப்பரான உதாரணம் இருக்குமே. ஆமா, அவர் பல்லாயிரக்கணக்கான மக்களை வாஷிங்டன்ல ஒன்று திரட்டினப்போ என்ன சொன்னாருன்னு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஒரு கனவு இருக்கு, அதாவது ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு சொன்னாரு. அவர் ஒன்னும் எனக்கு ஒரு விரிவான திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லலையே. கரெக்ட். ஏன்னா திட்டம் அப்படிங்கிறது லாஜிக், அது வாட். ஆனா கனவு அப்படிங்கிறது மனித உணர்வுகளோட சம்பந்தப்பட்டது, அதுதான் வை. மக்கள் அவரோட கனவோட தங்களை கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா, எந்த ஒரு பெரிய இயக்கமோ ஒரு தனி மனிதனோட திட்டத்தால உருவாவதில்ல, அவரோட பார்வையால தான் உருவாகுது. இது எவ்வளவு பெரிய உண்மை பாத்தீங்கன்னா, இந்த கோல்டன் சர்க்கிள நாம இப்போ ஒரு முப்பரிமாண கூம்பாக கற்பனை செஞ்சு பார்க்கலாம். அதாவது ஒரு பெரிய மெகாஃபோன் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, மெகாஃபோன். இந்த கூமோட உச்சியில் இருக்கிறவர் தலைவர், அவர்தான் நிறுவனத்தோட வை. அவரிடம் ஒரு மாபெரும் தொலைநோக்கு பார்வை இருக்கும். ஆனா வெறும் பார்வை மட்டும் பத்தாது இல்லையா? ஆமா, அந்த பார்வைக்கு உயிர் கொடுக்கணும்னா அதை எப்படி செயல்படுத்துவது அப்படிங்கிற ஹவு தெரிஞ்ச நபர்கள் அவருக்கு கீழே கட்டாயம் தேவை. இது பல ஸ்டார்ட் அப் கம்பெனிகள்ல நடக்கிற அப்பட்டமான உண்மை. நிறைய ஃபவுண்டர்ஸ் என்கிட்ட உலகத்தையே மாத்துற மாதிரி ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆழமான வையோட வருவாங்க. ஆனா அந்த ஐடியாவை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிற திட்டமோ
இல்ல அதை செயல்படுத்த தெரிஞ்ச ஒரு நல்ல டீமும் அவங்க கிட்ட இருக்காது. நோக்கம் மட்டும் இருந்து செயல்படுத்துறவங்க இல்லன்னா அது வெறும் பகல் கனவு தானே. 100க்கு 100 உண்மை. நிஜ உலக உதாரணங்களை பாத்தீங்கன்னா இந்த ஹவ் மனிதர்களோட முக்கியத்துவம் நல்லாவே புரியும். இப்போ பில்கேட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே. உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு டேபிள்லயும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கணும் அப்படின்னு அவர் கனவு கண்டார். அவர் ஒரு தொலைநோக்காளர், அதாவது ஒய். ஆனா அந்த நிறுவனத்தை கட்டமைச்சு அதை சாத்தியப்படுத்தின நபர் யார் தெரியுமா? பால் ஆலன். கரெக்ட். அவர்தான் ஹவ். அதே மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு பெரிய தொலைநோக்காளர். ஆனா அந்த கம்ப்யூட்டரை உருவாக்குன இன்ஜினியர் ஸ்டீவ் வாஸ்னியாக். வாவ், இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் நிறுவனம் கூட அப்படிதான். சாமானிய மக்களுக்காக குறைந்த கட்டணத்துல விமான பயணத்தை முன்னிறுத்தி அவங்க ஜெயிச்சாங்க. அதாவது விமான பயணம் அப்படிங்கிற சுதந்திரத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கறது அவங்களோட வை. ஆமா, அதோட தலைவர் ஹெர்ப் கெல்லகர் வந்து வையா இருந்தார். ஆனா அவருக்கு கீழே அந்த நோக்கத்தை செயல்படுத்தின பல ஹவ் மனிதர்கள் இருந்தாங்க. ஒரு நல்ல தலைவருக்கு ஹவ் மனிதர்கள் ரொம்ப அவசியம். அப்போ வானத்தை பாக்குற கண்கள் மட்டும் பத்தாது, அந்த வானத்தை அளக்க தெரிஞ்ச கைகளும் வேணும், அப்படிதானே? ரொம்ப அழகா சொன்னீங்க. சரி, ஒரு தலைவருக்கு தன்னோட ஒய் என்னன்னு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுப்போம். அத தன்னோட பிசினஸ்லயும் அன்றாட முடிவுகள்லயும் எப்படி பயன்படுத்துறது? இதுக்கு இந்த புத்தகத்துல இருக்கிற சாலரி டெஸ்ட் அப்படிங்கிற கோட்பாடு ஒரு சூப்பரான வழியை கொடுக்குது. நேயர்களே, இத நீங்களும் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஓகே, சொல்லுங்க. நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறீங்க. அங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் பல பேரை பாக்குறீங்க. ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ஒவ்வொரு அட்வைஸ் கொடுக்கறாங்க. என்ன மாதிரியான அட்வைஸ்? ஒரு ஃப்ரெண்ட் வந்து நீ கட்டாயம் M&M's சாக்லேட் வாங்கணும் அப்படின்னு சொல்றார். இன்னொருத்தர் இல்ல நீ சோயா பால் வாங்கணும் அப்படின்னு சொல்றார். ஓகே. இன்னொருத்தர் செலரி வாங்கு, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்றார். வேற ஒருத்தர் ஓரியோ பிஸ்கெட் வாங்க சொல்றார். இப்ப சொல்லுங்க, அவங்க சொன்ன எல்லாத்தையும் நீங்க வாங்கினா என்ன நடக்கும்? கண்டிப்பா பில் ரொம்ப அதிகமாகும். உங்க கூட நிறைய பொருட்கள் இருக்கும். ஆனா அந்த பொருட்களுக்குள்ள எந்த சம்பந்தமும் இருக்காது. எக்ஸாக்ட்லி. ஆனா நீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள நுழையும் போதே உங்களோட கொள்கை, அதாவது உங்களோட வை, நான் ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருந்தா என்ன நடக்கும்? அப்போ உங்க கூடைக்குள்ள செலரியும் சோயா பாலும் மட்டுமே இருக்கும். M&M சாக்லேட்டையோ ஓரியோ பிஸ்கட்டையோ நீங்க தொடக்கூட மாட்டீங்க. செலவும் குறையும், உங்க தேர்வும் ரொம்ப தெளிவா இருக்கும். இதுதான் அந்த செலரி டெஸ்ட். ஆனா இத வந்து ஒரு பிசினஸ் சூழ்நிலையில பொருத்தி பார்க்கும்போது தான் சிக்கலே வருது. எப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ஒரு பெரிய இன்வெஸ்டரோ இல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்டோ வருதுன்னு வைங்க. அது M&M சாக்லேட் மாதிரி ரொம்ப லாபகரமானது. ஆனா கம்பெனியோட வைக்கு முரணானது. ஆமா, அது வந்து டெம்ப்டிங்கா இருக்கும். அப்போ அதை நிராகரிக்கிறது பிராக்டிகலா ரொம்ப கஷ்டம் இல்லையா? கஷ்டம்தான். அதனாலதான் உண்மையான நம்பகத்தன்மை, அதாவது ஆத்தென்டிசிட்டி கொண்ட நிறுவனங்கள் உலகத்துல மிகச் சிலவே இருக்கு. ஒரு நிறுவனம் எதை நம்புதோ அதையே அதோட செயல்களும் தயாரிப்புகளும் பிரதிபலிக்கணும். ஆமா, மனசு ஒன்னு சொல்ல செயல் வேற ஒன்னா இருக்கக்கூடாது. ஆப்பிள் நிறுவனம் எத்தனையோ பொருட்களை தயாரிக்கலாம். ஆனா அவங்க செய்யற ஒவ்வொன்னும் தங்களோட திங்க் டிஃபரண்ட் அப்படிங்கிற கொள்கைக்கு பொருந்தி போகுமா அப்படின்னு இந்த செலரி டெஸ்ட் பண்ணி பாப்பாங்க. அட, இது எவ்வளவு பிரம்மாண்டமான சிந்தனை! நமது கொள்கைக்கு முரணான ஆனா லாபகரமான வாய்ப்புகள் வரும்போது அதை எப்படி தைரியமா நிராகரிக்கிறது அப்படின்னு இது கத்துக் கொடுக்குது. கண்டிப்பா. ஆனா ஒரு நிறுவனம் தன்னோட வைய பின்பற்றி மிகப்பெரிய வெற்றி அடையும் போது ஒரு ஆபத்தும் காத்திருக்கு. இத வந்து சைமன் சினக் தி ஸ்பிளிட், அதாவது பிளவு அப்படின்னு சொல்றார். ஒரு நிமிஷம், வெற்றி அடையறதுல எப்படி ஆபத்து இருக்க முடியும்? ஒரு ஸ்டார்ட் அப் வளர்ந்து பெரிய கார்ப்பரேட் ஆகிறது தானே அதோட இலக்கே. வெற்றி ஆபத்தானது கிடையாது, ஆனா வெற்றியின் மூலம் வர அதீத வளர்ச்சி ஆபத்தானது. புரியலையே. நாம முன்னாடி பேசின அந்த முப்பரிமாண மெகாஃபோன் கூம்பு நினைச்சு பாருங்க. நிறுவனம் சின்னதா இருக்கும்போது உச்சியில இருக்கிற தலைவரோட குரல், அதாவது வை, கீழே வேலை செய்யற எல்லாருக்கும் தெளிவா கேட்கும். ஓகே. ஆனா நிறுவனம் பெருசாடும் போதே அந்த மெகாஃபோன் மிகப்பெரியதாகிடுது. தலைவரோட குரல் கீழே இருக்கிறவங்களுக்கு கேட்காமலே போயிடுது. ஆரம்பத்துல அடிப்படை நோக்கத்துக்காக வேலை செஞ்சவங்க காலம் போக போக வெறும் லாபத்தையும் வளர்ச்சியும் மட்டுமே அளவுக்குள்ளா வச்சுக்கிறாங்க. ஓ, அதாவது அவங்க வாட்ட மட்டுமே பாக்குறாங்க. இது நிறைய நிறுவனங்கள்ல நடக்கிறத நாம கண்கூடா பார்க்க முடியுதே. வால்மார்ட் நிறுவனத்தோட பயணமே இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். அதோட நிறுவனர் சாம் வால்டன் இருந்த வரைக்கும் அவர் கஸ்டமர்ஸையும் ஊழியர்களையும் ஒரு சமூகமா பார்த்தார். சாமானிய மக்களுக்கு சேவை செய்யறதுதான் அவரோட வையாக இருந்துச்சு இல்லையா? ஆமா, அவர் கடைகளுக்கு நேரடியாக போய் ஊழியர்கள் கிட்ட பேசுவார். ஆனா அவர் இறந்த பிறகு நிறுவனத்தோட தலைமை மாறுச்சு. அந்த மெகாஃபோன் பெருசானது. அப்போ அந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சா? கண்டிப்பா. புதிய நிர்வாகிகள் வந்து எக்ஸல் ஷீட்டுகள் இருக்கிற லாப நஷ்ட கணக்குகளை மட்டுமே பார்த்தாங்க. வாடிக்கையாளர் சேவை அப்படிங்கிற தங்களோட வையையே அவங்க முழுமையா தொலைச்சிட்டாங்க. மைக்ரோசாஃப்ட் கூட அப்படிதானே. பில் கேட்ஸ் ஒரு புரட்சிகரமான சிந்தனையோட அந்த கம்பெனியை ஆரம்பிச்சார். ஆமா, ஆனா நிறுவனம் பெருசானதும் குறிப்பா ஸ்டீவ் பால்மர் காலத்துல அவங்க தங்களோட நோக்கத்தை மறந்துட்டாங்க.
தங்களோட எதிரியான ஆப்பிளை எப்படி வீழ்த்துவது அப்படிங்கறதுல மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்தினாங்க. அடப்பாவமே, ஒரு புரட்சிகரமான நிறுவனம் ஒரு கட்டத்துல சாதாரண மென்பொருள் நிறுவனமா மாறினது இப்படிதானா? ஆமா, அதுதான் தி ஸ்பிளிட். இந்த இடம் உண்மையிலே என் சிந்தனையே மாத்திடுச்சு. பல மாபெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் பல வருஷங்களுக்கு பிறகு திடீர்னு தங்களோட ஆன்மாவை தொலைச்சது மாதிரி ஏன் உணர்றாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிக தெளிவான விடையா இருக்கு. எக்ஸாக்ட்லி. அவங்க தங்களோட வாட்டை மிகப்பெரிய அளவுல வளர்த்துக்கிட்டாங்க. ஆனா அந்த பயணத்துல தங்களோட ஒய்ய எப்போதோ தொலைச்சிட்டாங்க. அதனாலதான் சைமன் சினேக் ரொம்ப அழுத்தமா சொல்றார். என்ன சொல்றார்? உங்களோட ஒய்ய கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது எதிர்காலத்தை பார்த்து புதிய உத்தியை உருவாக்குறது கிடையாது. அது உங்களோட கடந்த காலத்தை பார்த்து உங்களை நீங்களே கண்டறிவது அப்படின்னு சொல்றார். வாவ், எவ்வளவு ஆழமான கருத்து இது. நீங்க ஒரு தனிநபரா இருந்தாலும் சரி, பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள நிறுவனமா இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஒய் அப்படிங்கிறது உங்களோட கடந்த கால அனுபவங்கள்ல இருந்தும் நீங்க கடந்து வந்த பாதையில இருந்தும் தான் பிறக்குது. அதை வெளியில எங்கேயும் தேட முடியாது. உங்க வேர்களை மறக்காம இருக்கிறது தான் வெற்றிக்கான ரகசியம். இந்த ஸ்டார்ட் வித் ஒய் புத்தகம் வாழ்க்கையில சாதிக்க நினைக்கிற ஒவ்வொருத்தரும் கட்டாயம் முழுமையா படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான வழிகாட்டி. கண்டிப்பா. இன்னைக்கு நாம பேசுனது இந்த புத்தகத்துல இருக்கிற கருத்துக்களோட ஒரு சின்ன பகுதி மட்டுமே. நேயர்களே, இந்த புத்தகத்தை நீங்க முழுசா படிக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். ஆமா, இந்த தத்துவங்களை உங்க பிசினஸ்லயோ இல்ல பர்சனல் லைஃப்லயோ பயன்படுத்த ஆரம்பிச்சா நீங்க மத்தவங்களை ஈர்க்கிறது மட்டும் இல்லாம நீண்ட காலமா அவங்கள உங்களோட ஊக்கப்படுத்தி தக்க வச்சுக்க முடியும். சூப்பர். இன்னைக்கு இந்த ஆழமான டீப் டைவ் உரையாடலை முடிக்கும் முன் உங்களை நோக்கி ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். கேளுங்க. நாம இன்னைக்கு பார்த்தோம், நம்ம மூளையோட முடிவெடுக்கும் பகுதியான லிம்பிக் மூளைக்கு மொழியே தெரியாது, அது உணர்வுகளால மட்டுமே முடிவெடுக்குது அப்படின்னு. ஆமா. அப்படி என்றால் நாம நம்ம வாழ்க்கையில எடுக்கிற மிக முக்கியமான முடிவுகளுக்கு, அது ஒரு புதிய வேலையை தேர்ந்தெடுப்பதாகட்டும் இல்ல ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதாகட்டும், அந்த முடிவுகளுக்கு நம்ம சொல்ற லாஜிக்கான காரணங்கள் நிஜமாவே லாஜிக்கானவதானா? எக்ஸாக்ட்லி. நாம சொல்ற தர்க்க ரீதியான காரணங்கள் உண்மையிலேயே உண்மைதானா, இல்ல நம்முடைய லிம்பிக் மூளை உணர்வு பூர்வமா எடுத்த ஒரு முடிவை நியாயப்படுத்த நம்முடைய நியோ கார்டெக்ஸ் மனதிற்கு நாமே சொல்லிக் கொள்ளும் கற்பனையான கதைகளா இல்ல பொய்களா? இத பத்தி ஆழமா சிந்திச்சு பாருங்க.